அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். இது வந்து பதிவு நாள் 2026 ஜூலை மாதம் 27ஆம் திகதி. குவைத்துடைய மிக முக்கியமான ஒரு சட்டம், அதாவது கடந்த காலங்களிலிருந்து உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் தீ விபத்து, மங்காஃபில் நடந்த தீ விபத்து, அதில் வந்து தொழிலாளர்கள் பலரும் வந்து தீயில கருகி உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு குவைத்துடைய கவர்மெண்ட், அதாவது குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய அதிரடி உத்தரவின் பேரில் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வந்து யார் யார் எந்தெந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்தெந்த பில்டிங்கில் எங்கெங்கே தங்கியிருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அவங்களுடைய அட்ரஸை வந்து பதிவு செய்யணும். அதாவது இது காதின் விசாவுக்கு பொருந்தாது. காதின் விசா தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய இருக்கக்கூடிய வீடு டிமோலேஜ் பண்ணப்பட்டால் மட்டும்தான், அதாவது அவங்க இருக்கக்கூடிய வீடை இடித்தா மட்டும்தான் அட்ரஸ் புதுப்பிக்கணும். அது கஃபீலோட சார்ந்த பிரச்சனை. அது எப்படியுமே கஃபீலுக்கும் சேர்த்து பிரச்சனை வரும்ன்றதால அவங்க எல்லாரும் சேர்த்து தான் அட்ரஸை மாற்றுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஷூன் விசாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ஆர்டிகல் 18 வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய விசாக்கள் ஒவ்வொரு இடம் மாறலாம், ஒவ்வொரு முதலாளிக்கு மாறலாம். சில நேரங்களில் இடம் மாறும்போது தொழிலாளர்கள் வேறொரு முதலாளிக்கிட்ட போகும்போது அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் அல்லது அக்கமடேஷன் பறி போகலாம், இன்னொரு இடத்துக்கு போகும்போது வேறு அக்கமடேஷன் எடுக்க வரும். இந்த மாதிரி இடங்களில் அவங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் மாற்றம் ஏற்படும். ஒன்று. அடுத்தது, வெளியில் சிலர் வந்து காசு கொடுத்து அக்காம அடிச்சுட்டு நிறைய பேர் இன்றைக்கும் இந்த ஷூன் விசாவில் வெளியில் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காமாவை வந்து உங்களுடைய ஸ்பான்சர் அவங்களுடைய பேரில் இல்லாமல் வேறு யாருடையாவது பேரில் அடிச்சுட்டு நீங்கள் ஸ்பான்சருக்கு கீழே வேலை செய்யாமல் வேறு யார்கிட்டையாவது வேலை செய்வீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் டைம்ல தரமாட்டாங்க. தங்குமிடம் வந்து தனியாக எடுக்கணும். அட்ரஸும் நீங்கள் தனியாக போட்டுக்கணும். இப்போ நிறைய பேருடைய ஐடி கார்டில் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இருக்காது. அட்ரஸ் இல்லாததால் நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா, காசு கொடுத்து அட்ரஸ் எடுப்பீங்க. காசு கொடுத்து அட்ரஸ் எடுக்கும்போது சிலருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்து அட்ரஸ் எடுக்கும்போது அந்த அட்ரஸுடைய லொக்கேஷன் வேற எங்கேயோ இருக்குது, நீங்கள் எங்கேயோ வேலை செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அட்ரஸ் மட்டும்தான் தேவை, அப்பார்ட்மெண்ட் தேவையில்ல. இப்போ நீங்கள் ஃபாஹிலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அட்ரஸ் ஒருத்தர் ஜஹராவில் தாரேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஜஹராவில் அட்ரஸ் எடுத்துகிட்டு அதுக்காக அங்கேயே போய் தங்குவீங்களா? இல்லை. ஃபாஹிலில் வேலை செய்கிறீங்க, ஃபாஹிலுக்குள்ளே தான் எங்கேயாவது தங்குமிடம் தேடுவீங்க. ஆனால் சில ரூம்களில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்டுகளில் அட்ரஸை கொடுப்பாங்க, ஆனால் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ரூம் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும். சில ரூம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அது ஒரு ஹாலில் மொத்தமாகவே ஒரு ஸ்டூடியோ ரூம் இல்லாமல் ஒரு ஃபுல் செட்டப்பை வந்து இவங்க வந்து ஒரு 10 பேருக்கு பிரிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃபேமிலி, கொஞ்சம் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஃபேமிலி என்ன செய்வாங்கன்னா, அந்த மொத்த ஹாலையும் ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க. அந்த மொத்த ஷெக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தட்டு, ஒரு ஃப்ளோர், அதை ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அட்ரஸ் எத்தனை பேருக்கு வரப்போகுது? வெறும் 4 பேர், ஒரு 2 பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமாக இருந்தால் அந்த 4 பேருக்கு தான் அந்த அட்ரஸ். அந்த 4 பேரோட பேரையும் போட்டால் மீதி 6 பேருக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்குது அந்த பில்டிங்கில். ஆனால் அவங்களுக்கு தேவைப்படாது, அவங்களுக்கு அதை பற்றின ஒரு பெருசாக நாலேஜும் இருக்காது. ஹாரிஸ்மார் என்ன செய்வாங்கன்னா, அந்த மிகுதி இருக்கிற 6 பேருக்குரிய அட்ரஸை வந்து வேறு யாராவது ஒருத்தருக்கு 150 தினாருக்கு, 100 தினாருக்கு, 200 தினாருக்குன்னு வித்துடுவாங்க. சில நேரங்கள் அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணி போயிடலாம், அல்லது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பரோ இல்லை வேறு யாராவது வந்து அந்த இடத்துல வந்து இன்னும் சிலர் வந்து ஜாயின் ஆகலாம். அப்படி ஜாயின் ஆகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ், அதாவது அந்த அட்ரஸ் வந்து தேவைப்படும் எக்ஸ்ட்ராவாக. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹாரிஸ்மார் உடனே ஓகே, நம்மளுக்கு இனிமே ஆள் வந்து தேவைப்படாது, அதனால் நாம் என்ன செய்யணும், இவங்களுக்கு வந்து அட்ரஸை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்க ரெகுலராக இருக்கிறவங்க, வாடகை தந்துக்கிட்டு இருக்கிறவங்க. அட்ரஸ் வித்தவனுடைய அட்ரஸை வந்து சேல் அப்ளிகேஷன்லேயே டைரெக்டாக கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, உங்களோட அட்ரஸை வந்து உடனே பிடிச்சி கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. கேன்சல் பண்ணின பிறகு என்ன ஆகும்,
கடைசி வரைக்கும் உங்களுக்கு அட்ரஸ் அப்படின்றது கேன்சல் ஆகினது தெரியாமல் போயிடலாம். அதாவது அந்த என்ன சொல்கிறது, நோட்டிஃபிகேஷன் வராமல் போயிடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் பார்க்காம போயிடலாம். உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் கேன்சல் ஆகிடுச்சு, போலீஸ்லேயோ இல்லை இதுலேயோ பிடிப்பட்டு, இல்லை நீங்கள் புதுசாக அக்காம அடிக்கும் போகும்போதோ உங்களுக்கு வந்து கராம 100 தினார் இருக்குன்றது தெரியும் வரைக்கும். கடைசியில் அபராதம் வரும்போதோ இல்லை ஏதாவது ஒன்று உள்ளது தான் உங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் தெரியாமல் போயிடும். தயவு செய்து இனிமேலாவது வெளியில் இந்த காசு கொடுத்து அட்ரஸ் எடுக்காதீங்க. முடிஞ்ச அட்ரஸை வந்து நீங்கள் எங்கே இது தங்கி இருக்கிறீங்களோ அந்த இடத்துலேயே உங்களோட அட்ரஸை எடுத்துக்கோங்க. இப்போ குவைத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வெளிவந்த தகவல் இது, குவைத்துடைய பாசி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன், சிவில் தகவல்களுக்கான பொது ஆணையகம் 425 பேருடைய அட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. 100 தினார் ஃபைன் வித்தின் 30 days, அதாவது 30 நாளுக்குள்ளே நீங்கள் அக்காமாவை ரினோல் அந்த அட்ரஸை நீங்கள் புதுப்பிச்சு கொள்ளலைன்னா 100 தினார் அபராதம். இந்த 100 தினார் அபராதம் விழுந்த பிறகு உங்களுக்கு சாப்பர் போகவும் முடியாது. அக்காம அட்ரஸ் இல்லாமல் நீங்கள் நாட்டுக்கு போகலாம், வரலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வீசா வெளியிட்டு இருக்குதா, அக்காம இல்லை, அட்ரஸ் இல்லாத ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் உங்களோட அட்ரஸ் இல்லை, எனக்கு இன்னும் அட்ரஸ் இல்லாமல் தான் நான் இருக்கிறேன், அப்போ எனக்கு நான் சாப்பிட போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம், வரலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் நாட்டுக்கு போன பிறகு உங்களுடைய அட்ரஸ் கேன்சல் ஆகி உங்களுடைய முக்காலஃபாவும் விழுந்து அதுக்கு பிறகும் நீங்கள் லேட்டாகி தான் 3 மாதத்தில் தானே வருவீங்க, 1 மாதம் உங்களுக்கு அட்ரஸ் கேன்சல் ஆகிடுச்சு, இன்னும் 2 மாதம் நீங்கள் வரல அப்படின்னு போது சில நேரங்களில் ஏர்போர்ட்டில் வந்தால் திருப்பி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு வேளை அட்ரஸ் கேன்சல் ஆகி முக்காலஃபா 100 தினார் விழுந்த பிறகு நீங்கள் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்டில் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எல்லாம் கொடுத்து செக் பண்ணும்போது, இமிக்ரேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 100 தினார் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனால் அபராதம் இருக்குது. அதை கட்டினா தானே உங்களால் போக முடியும். உங்களுடைய அட்ரஸ் வேலிட் இல்லைன்னு கேன்சல் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு 100 தினார் அபராதம் போட்டிருக்காங்க, அது கட்டாமல் போக முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த நாள், அந்த செகண்ட், அந்த நேரம் நீங்கள் போட்ட டிக்கெட்டும் கேன்சல் ஆகிடும், அபராதம் கட்டாமல் உங்களால் போகவும் முடியாது. அபராதத்தை கட்டிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களுடைய அட்ரஸை தேடணும். அது உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் அட்ரஸை சரியான அந்த டேட்டுக்குள்ளே கட்டலைன்னா திருப்பியும் உங்களுக்கு அபராதம் விழும், இல்லை உங்களை கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இக்காரணத்தை கொண்டும் காசு கொடுத்து மட்டும் அட்ரஸ் வாங்காதீங்க. எங்கே தங்கி இருக்கிறவங்க அங்கே மட்டும் அட்ரஸ் வாங்க. ஏன்னா இப்போ வருங்காலம் செக்இன் நடக்குது இல்லையா, செக்இன் வரும்போது கூட அட்ரஸை செக் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இந்த அட்ரஸில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த அட்ரஸ் இல்லை இருக்குது அப்படின்னு சிஸ்டமில் செக் பண்ணி சொன்னாங்கன்னா அந்த டைமே நீங்கள் வெளியாகி போயே ஆகணும். இல்லை என்னை பிடிச்சி உள்ளே போட்டாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த தகவலை முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.